வேலுடைய ரகசியத்தை சொல்லுங்க சார். வேலோட ரகசியம் சொல்லணும்னா சார், இந்த ஆயுசு 10 மந்த் தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதை வச்சு வேலோடைய அர்த்தம் நிறைய மாறும் சார். புராண கதையில என்ன சொல்லுவோம், சூரனை சம்ஹாரம் பண்ண பார்வதி அம்மா வேலை வந்து முருகனுக்கு தந்தாங்க. அது அந்த வேலோடைய ஷேப் ரேஷியோ தான் ஒரு விந்தனோட ரேஷியோ. அதனாலதான் சொல்றேன், குழந்தை பாக்கியம் வேண்டவங்க 2 விஷயத்தை வச்சு வேண்டணும். ஒண்ணு ராஜ அலங்காரத்துல முருகரை வச்சு வேண்டுங்க, இன்னொன்னு வேலை வச்சு வேண்டுங்க. வேலை வச்சு பார்க்க உங்க உள்ளுக்குள்ள உரு ஏறினே இருக்கும். என்ன கேட்டது வந்து ஒரு லேடி, சார் நீங்க சொல்றது ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன சார், நீ வேலு கும்பிடுமா, அப்ப சொன்னது ஒரு வேல் வந்து அதை இடிச்சு உடைச்சு வெளியே வரும்போது நடைடா அப்படின்னு. என்ன மாதிரியான மெட்டல்ல வாங்கினா சிறப்பானது, வீட்டுல வந்து வழிபடுறவங்க பெஸ்ட் காப்பர் சார். குழந்தை வரம் வேணும்ன்றவங்க பெஸ்ட் வெள்ளியில வேலு, ஒரு 3 அடி வேலு. பதவியில இருக்க முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு தங்கத்துல வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா எல்லாமே இந்த உள்ளங்கை சைஸ் தான். ஆமா. வேல் அப்படின்ற இந்த வேல் வழிபாடு, முருகனுடைய வேல் வழிபாடு, ஆமா, அத பத்தி சொல்லுங்க. முதல்ல வேலுடைய ரகசியத்தை சொல்லுங்க சார். வேலோட ரகசியம் சொல்லணும்னா சார், இந்த ஆயுசு 10 மந்த் தெரியல. என்னன்னா, நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதை வச்சு வேலோடைய அர்த்தம் நிறைய மாறும் சார். புராண கதையில என்ன சொல்லுவோம், சூரனை சம்ஹாரம் பண்ண பார்வதி அம்மா வேலை வந்து முருகனுக்கு தந்தாங்க. அது இது எல்லாம் கதை, நம்ம நிறைய படத்துல பாத்திருக்கோம். இதெல்லாம் சூப்பர். புராண கதைகள் படி அம்மா கிட்ட இருந்து வேலை வாங்குறாங்க, அசுரர்களை வதம் பண்றாரு. சோ அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமா நம்ம வந்து புராண கதைகள் படி பாத்திருக்கோம். இத பத்தி எல்லாரும் கதையும் தெரியும். நம்ம சிங்காரவேல எடுத்துறாங்க, முருகருக்கு வேர்க்கும், இதெல்லாம் ரைட். அந்த வேர்க்கும் சொன்னீங்களா, அது எந்த நாள் சார்? அது எப்ப அந்த பர்டிகுலரா வேர்க்கும்? அந்த சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும் போதா? ஆமா சார். இல்ல சார், இப்ப சூரசம்ஹாரம் வந்து இன்னைக்கு நடக்குதுன்னா முன்னாள் வந்து அவர் வந்து பார்வதி அம்மாட்ட வந்து வேல் வாங்குறது ஐதீகம். இப்ப வரப்போற 26 வச்சுக்கலாம். ஆமா 26 சிக்கல்ல. ஆமா 26 சிக்கல்ல வேல் வாங்குறது ஐதீகம். இப்ப அந்த சிலையை நம்ம வெளியே எடுத்துட்டு வராங்க, கோவில்ல இருந்து எடுத்துட்டு எவ்ரி இயர் அந்த டேல வந்து எவ்ரி இயர் நடந்துட்டு இருக்கு, பல ஆயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த சிலை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கையில வேல் வச்சுன்னு வேர்க்க ஸ்டார்ட் ஆயிடும். அந்த டிவில ஜூம் பண்ணி காட்டுவாங்க, வேர்வை வரும். இது வந்து பக்தி, உண்மையான உண்மை. முருகர் நம்பிக்கை எனக்கு இருக்கானா இருக்கு. ஆனா என் மைண்ட் 2 விதமா யோசிக்கும். ஒண்ணு பக்தியே யோசிக்கும், இன்னொன்னு இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன. இப்ப பழனிலையும் முருகருக்கு வேர்க்கும், அது நவபாசன. அதே மாதிரி இதுலயும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து அந்த சீக்ரெட் இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். பட் நான் வேலோடைய சீக்ரெட். இப்ப வேல் பக்தியை தாண்டி என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் வந்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர். சரி. அதே மாதிரி நான் வந்து மெடிக்கல்ல வந்து மெடிக்கல் டெக்னாலஜிலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இன்ஜினியரிங் மெடிக்கல் ரெண்டுமே ஓரளவுக்கு புரியும். அது இப்ப அஸ்ட்ராலஜிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இப்ப அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த 2 ஃபீல்ட பத்தி ரைட்டா சொல்றேன். இன்ஜினியரிங்கா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப உலகத்திலேயே ரொம்ப வருஷமா இடியாம இருக்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி சார்? எது சார் உலகத்துல இடியாம இருக்கிற ஸ்ட்ரக்சர்? உலகத்திலே கோயில்கள் தான் அதிகமா இருக்கு. அதான் எது ரொம்ப பழசு உலகத்துல? பிரமிட். நம்ம பிரமிடை விட பழைய கோவில் இருக்குது, பட் அது ஒன்னும் ரெகனைஸ் ஆகல. அதனால உலகத்துல ரெகனைஸ் ஆனது பிரமிட். பிரமிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நீங்க கோவில் சொன்னீங்க, கோவில் எப்படி இருக்கு? கோவில் இந்த ஷேப் தான் இருக்கு. இந்த ஷேப் இருக்கு. சோ இப்ப எலக்ட்ரிசிட்டி வச்சிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எந்த ஷேப்ல இருக்கு? எலக்ட்ரிசிட்டி வச்சிருக்க டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கொயர்ல தான் இருக்கும். நீங்க வீட்ல இருக்க டிரான்ஸ்ஃபார்மர், நான் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், நியூக்ளியர் பிளான்ட். ஆமா அந்த பெருசு வந்து அது ஒரு இந்த ஷேப்ல தான் இருக்கும். கீழ வயர் போகுற எல்லாம் எந்த ஷேப்ல இருக்கும்? வேல் ஷேப்ல இருக்கும். எல்லாம் வேலோட தலை மாதிரி இருக்கும். இருக்கிறதுலே வேர்ல்டு ஹையஸ்ட் எனர்ஜியை ரிசீவ் பண்றது ட்ரையாங்கிள். காஸ்மிக் எனர்ஜி இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருந்தாலும் சரி, இதை வந்து ஐன்ஸ்டைன், டெஸ்லா, தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருமே ஒத்துக்குன ஒரு விஷயம். அவங்க இந்த பிரின்சிபல்ல தான் ஒர்க் பண்றாங்க. தலையை பத்தி மட்டும் சொல்லிருக்கோம், ஒன்னும் வாழை பத்தி சொல்லல. வாழை அதை விட மேஜிக். சரிங்களா? இது இன்ஜினியரிங். நீங்க மெடிக்கலா போனாலும் நம்ம என்ன சொன்னோம், 48 நாள் விரதம் இருக்கணும். ஏன்? விந்தணு கட்டணும். ஒரு விந்தோட ஒரு விந்து எப்படி இருக்கும் பாக்க? அது அந்த ஷேப்ல தான் வேலோட ஷேப் இருக்கும். அதான் எப்படி ஹெட் டெய்ல் இல்ல, நீங்க வந்து வேலோட ஹெட் ஒரு சின்ன ஒரு பல்ஜ் வந்து டெய்ல் வரும். டெய்லுக்கு கீழே ஒரு 3 இதழ் மாதிரி வரும். நீங்க விந்தும் ஃபுல் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு
சில முருகனுக்கு வந்து வேல் லைட்டா டிஃபர்லாம் ஆகும். அதான் எப்படின்னா அந்த விந்து போயிட்டு ஒரு அம்மாவுடைய கர்ப்பத்தை இடிக்கும் போது எப்படி இருக்கும்ன்றத பொறுத்தல வேல் மாறும். அப்படிலாம் இருக்கு. இன்னொன்னு வேலுன்றது நான் ஒரு தலை வச்சு ஒரு குச்சி வச்சேன்னா வேல் கிடையாது. இப்ப ஸ்தபதிகளோ வேல் செய்யறவங்களோ கேட்டீங்கன்னா ஒரு ரேஷியோ இருக்கு. ஹெட்டுக்கும் டெய்லுக்கும் ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோவை ஸ்பெர்மோட ஹெட்டுக்கும் டெய்லுக்கு ரேஷியோவை மேட்ச் ஆகும். ஈக்குவலா இருக்குமா? மேட்ச் ஆகும். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இப்ப ஐவில என்ன சொல்றாங்க, உங்களுடைய ஸ்பெர்ம வந்து நீந்த முடியல, வீரியம் இல்ல. ஏன் நீந்த முடியல? ஒண்ணு ஸ்ட்ரென்த் இருக்காது, இல்ல டெய்ல் போதுமான அளவுக்கு நீட் இருக்காது. அந்த வேலோடைய ஷேப் ரேஷியோ தான் ஒரு விந்தனோட ரேஷியோ. அதனாலதான் சொல்றேன், குழந்தை பாக்கியம் வேண்டவங்க 2 விஷயத்தை வச்சு வேண்டணும். ஒண்ணு ராஜ அலங்காரத்துல முருகரை வச்சு வேண்டுங்க, பையன் ராஜா மாதிரி வருவான். இன்னொன்னு வேலை வச்சு வேண்டுங்க. வேலை வச்சு பார்க்க உங்க உள்ளுக்குள்ள உரு ஏறிக்கினே இருக்கும். விந்து அதுக்கு ஏத்த மாதிரி உடம்புல சொல்லும் போதே வந்து இது சயின்ஸ். என்ன ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க, என்ன ஒரு அம்மா, இது வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ்டு, ஏன்னா இது வந்து ஜென்ரலா ஈஸியா வெளியே சொல்ற டாபிக் இல்ல சார். இது வந்து நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய விஷயம். அதனால நான் ஜென்ரலா சொல்ல, இன்னைக்கு முருகன் அருள் சொல்ல வச்சிட்டாரு, சொல்லிட்டேன். ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு தான், என் கிளைண்ட்ஸுக்கு இதை நான் சொல்லுவேன். இது வந்து இப்ப என்ன ஒரு லேடி என்ன கேட்டது வந்து ஒரு லேடி, அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, அவங்க அதை கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சார் நீங்க சொல்ல ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன சார்? சரி, நியாயமான விஷயமாச்சு. சரி, ஆனா என்னன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் சொன்னா, மெடிக்கல் சொன்னா, ஆன்மீகத்துல ஆன்மீக சயின்ஸ் சொல்றேன். எனக்கு நான் வந்து ஒரு 16 வயசுல நான் வந்து ஒரு தீட்சை எடுத்தேன், தவத்துக்கு தீட்சை எடுத்தேன். நான் டக்குன்னு ஒரு 18 வயசுக்குள்ளேயே நான் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் போயிட்டேன். நான் டீச்சர் ஆக வேண்டியது. என்ன வந்து வயசு இல்லைன்னு என்ன கிளாஸ்ல சேர்த்துக்கல. நான் முடிச்சுட்டேன். டீச்சரை சேர்றனாலே உனக்கு வயசு இல்ல, 21 வயசுக்கு அப்புறம் மனசுல அனுப்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஞாபகம் வந்து. ஆனா நான் வந்து எப்படின்னா சில மாஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி நான் அட்வான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அப்ப வந்து வயசு இல்ல, புரியல. அங்கிள், நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன், அங்கிள் ஐயா அப்படிதான் கூப்பிடுவேன். அங்கிள் எனக்கு புரியல, அங்கிள் எப்படி, எனக்கு ஒண்ணு சொன்னார் அவர். அது வந்து எனக்கு அந்த அம்மாவுக்கு சொல்ல, அவர் என்ன சொன்னார், அங்கிள் எனக்கு இந்த இடத்துல வந்து என்னால கரெக்டா அந்த குண்டலினி எழுப்ப முடியல அங்கிள், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, அப்ப சொன்னது, ஒரு வேல் வந்து அதை இடிச்சு உடைச்சு வெளியே வர மாதிரி நடைடா அப்படின்னாரு. உனக்கு ஒரு பிளாக் இருக்கு, எங்க இருக்கு? நடுவுல இருக்கு. பின்னாடி இருந்து ஒரு வேல் வந்து அதை இடிச்சு உடைச்சு வெளியே அந்த வேல் வருது, அது அந்த பிளாக் உடைச்சிட்டு வர மாதிரி நீ பண்ணு அப்படின்னு மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஆமா, அந்த அங்கிள் வந்து எனக்கு தவமும் சொல்லி தந்தாரு. அவர் ஒரு டாக்டர். அவரு அதை வந்து எனக்கு அதுக்கப்புறமா மெடிக்கலாவும் அது என்னன்னு சொன்னாரு எனக்கு. அந்த அம்மாவுக்கு நான் அதை சொன்னேன், நீ வேலு கும்பிடுமா, அந்த கர்ப்பப்பையில அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம்னு இருந்தது கட்டி, நீ அந்த வேல் அதை இடிச்சிட்டு வெளியே வர மாதிரி பண்ண, அது உடஞ்சு போவோம் நம்ம அப்படின்னு சொன்னேன். அதனால அந்த வேலுன்றது அது வந்து செம பவர். அது ஜென்ஸுக்கு தான், லேடிஸுக்கு தான் இல்லை. அதான் சொல்றேன்ல, ஒரு சயின்ஸ், அந்த சயின்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றது. அதனால தான் நான் சொன்ன, முருகரை ராஜா அலங்காரத்துல வச்சு கும்பிடுங்க. முருகருக்கு நிறைய ரூபம் இருக்கு, ஒவ்வொரு ரூபத்துக்கு ஒரு பவர். குழந்தை வேறம் வேண்டவங்க ராஜா அலங்காரத்துல வச்சு கும்பிடுங்க, சூப்பரா வேலை செய்யும். வேலை பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப சார், இப்ப இதை தாண்டி இந்த வேலுடைய ரேஷியோனா சொன்னீங்கல்ல, அந்த விண்டோடைய அந்த ரேஷியோ தான் வேலுடைய சைஸ் இருக்கும். டிஃப்ரெண்டான வேல் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அது நிறைய பெரிய பெரிய வீட்கள்லாம் வேல் எல்லாம் பண்றாங்கல்ல, அப்ப அதுல எல்லாம் எப்படி அதை கால்குலேட் பண்ணுவாங்க சார்? நீங்க வேலு பெருசோ சிறுசோ அது முக்கியம் இல்ல, ரேஷியோ, ஹெட்டுக்கும் டெய்லுக்கும் ரேஷியோ. ஜென்ரலா எப்படின்னா 1:9 சொல்லலாம். 1:9. அதாவது 9 அடியில இருந்தா 1 அடியில அந்த தலை இருக்கணும். நீ பெருசா வைக்கிறியோ சிறுசா வைக்கிறியோ அது விஷயம் இல்ல, ரேஷியோ கரெக்டா இருக்கணும். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப விந்தவனுக்கே நம்ம எடுத்துட்டு தலைச்சிதான் வந்து வால் பெருசா இருந்தா என்ன ஆகும்? ரீச் ஆகாது போயிட்டு. ரேஷியோ தான் விஷயம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, ரேஷியோ முக்கியம். இல்ல சார், இப்ப நீங்க சொல்லும் போது அப்பனா எந்த சைஸ்ல டப்பா நம்ம வேல் வாங்கணும், இப்ப வேல் வழிபாடு பண்றவங்களுக்கு வந்துட்டு எந்த சைஸ்ல வேல் வாங்கணும், எந்த மெட்டல்ல வேல் வாங்கணும், வெள்ளியில வாங்கணுமா இல்ல பஞ்ச லோகங்கள்ல வாங்கணுமா, சோ இந்த மாதிரி குழப்பம் வரும்ல. இதுக்காக தான் அந்த क्वेश्चन. வீட்டுல வைக்கிறவங்க உள்ளங்கையில வைக்கிற, ஏன்னா இப்ப நம்மளே சத்ரு சம்ஹார யாகம் எல்லாம் நடத்தி நம்ம வேல் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் கிளைண்ட்டுக்கு. எல்லாமே உள்ளங்கை உள்ள வைக்கிற வரைக்கும் தான் வீட்டுல வச்சுக்கிறது. உள்ளங்கை இந்த கையில இருக்கிற வேலை இல்ல, இதை விட சின்னதா இருக்கிறது நல்லது.
அவ்வளவுதான் வைக்கணுமா சார்? எவ்வளவு சின்னதா வேல் இருந்தாலும் ஓகே சார், அவ்வளவுதான் வைக்கணும். அவ்வளவுதான் வைக்கணும், அதுக்கு மேல போக கூடாது. அதுக்கு மேல போனா ப்ராப்பரா பூஜை பண்ணணும். அதுக்கு சார் அதுக்கு மெட்டல் என்ன மாதிரி மெட்டல் சார்? மெட்டல் வந்து நிறைய பேரு என்ன வாங்கணும்ன்றத விட எதை வாங்க கூடாதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஒரு மெட்டலுக்கும் ஒரு கிரகம் தொடர்பு இருக்கு. நிறைய பேர் நான் 50 ரூபாய்க்கு வாங்குறேன், 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு இந்த ஈயத்துல செஞ்சதெல்லாம் வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்கக்கூடாது. சரிங்க. அது வந்து எனர்ஜி மாறும். நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கு தேவையில்லாத எனர்ஜி. சரிங்க சார், அதை விட்டுலாம். அப்ப என்ன மாதிரியான மெட்டல்ல வாங்கினா சிறப்பானது? வீட்டுல வந்து வழிபடுறவங்க பெஸ்ட் காப்பர் சார். ஒன்லி காப்பர்ல பண்ணது மட்டும்? ஒன்லி காப்பர் இல்ல, காப்பர்ன்றது தான் கம்மி விலை, அதனால சொல்லிட்டேன் பெஸ்ட் காப்பர். ஓகே. பியூர் காப்பர். ஆமா, பியூர் காப்பர். ஆமா, பியூர் காப்பர். இன்னொன்னு, குழந்தை வரம் வேணும்ன்றவங்க பெஸ்ட் வெள்ளியில வேலு. வெள்ளி. அச்சுச்சோ வெள்ளி காஸ்ட்லி, நான் எப்படி வாங்கினா அப்படியே கெட்டியா கோவில்ல இருக்க மாதிரிலாம் கேட்கல. மெலிசா சின்னது, இத்தினூண்டு, ஒரு 3 அடி வேலு, 3 அடி 6 அடி அப்படி போங்க, முருகரோட கணக்குல போங்க. 3 அடி வேலு சின்னது. அது என்ன 500 ரூபாய் தாண்டாது, அதை வாங்க முடியாதா வேலு? நல்ல பணக்காரனா இருக்க, பதவியில இருக்க, முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு தங்கத்துல வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் அந்த சைஸ் தான். ஆமா, அரசியல்வாதிங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா எல்லாமே இந்த உள்ளங்கை சைஸ் தான். ஆமா, அரசியல்ல இருக்கவங்க, பிசினஸ் பண்றவங்க, ஒரு நல்ல டாப் பொசிஷன்ல இருக்கவங்க தங்கத்துல வச்சுக்கிறது நல்லது. அதாவது இந்த 3 மெட்டல்ல வாங்கிக்கலாம். இந்த 3 மெட்டல் பஞ்சலோகம் இல்ல, பஞ்சலோகம் வேண்டாம் சார். பஞ்சலோகம் கோவிலுக்கு ஓகே, நமக்கு வேண்டாம். அப்படியா? ஆமா. எதனால சார் சொல்றீங்க? கிரகங்களுடைய இது அதோடைய கிரக காம்பினேஷன் வேற சார். அதுல கிரக காம்பினேஷன் வேற. அது கோவிலுக்கு ஓகே, வீட்டுக்கு வேண்டாம். சரி சரி. இப்ப ஃபைனலா வந்து வீட்டுல வழிபடுறவங்க ஒண்ணு செம்பு, இரண்டாவது வந்து வெள்ளி, மூணுமே அவங்களுடைய இதை பொறுத்து வாங்கிக்கலாம். ஆமா. சரி சரி. இப்போ இன்னொரு கொஸ்டின் வருது. ஏன்னா இப்போ வந்து வேலுக்கு எதுல அபிஷேகம் பண்ணணும்? பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணணுமா, சந்தன காப்பு பண்ணணுமா, சந்தன அபிஷேகம் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குல்ல சார், வேலை வச்சு அபிஷேகம் பண்ணலான்னு. அவங்க என்ன பண்ணணுமா, பண்ணக்கூடாது? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். சாமின்றது எல்லாருக்கும் இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, லேடிஸ், ஏன்னா இது வந்து நான் நிறைய பேர் கொடுத்ததுனால இந்த கேள்விகளை நான் கவர் பண்றேன். லேடிஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இப்ப தூரம் போற நாளா நான் வச்சுக்க முடியாது, பெஸ்ட் கருங்காலி வேல் வச்சுக்கோங்க. கருங்காலியில செஞ்ச வேலை. ஆமா, நீங்க என்னைக்கு வேணாலும் அந்த கையில வச்சுக்கலாம், எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். அப்படியா? ஓ, கூடவே கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். கூடவே கூட சார். அந்த காலத்துல பொண்ணுங்க பெருசாயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பக்கத்துல கருங்காலி கட்டையை தான் வைப்பாங்க. அது நெகட்டிவ் எனர்ஜில இருந்து காப்பாத்தோன்ட்டு. அதுல செஞ்ச வேலை வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அபிஷேகத்துக்கு வருவோம். சோ அந்த ஒரு 3 நாள் முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்றதுன்னா, ஒண்ணு இல்ல, ஒரு தண்ணியில பன்னீர் ஊத்திட்டு, பால் ஊத்திட்டு, கருங்காலி கட்டையை அதுல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு கழுவிட்டாலே அதோட எனர்ஜி மூவ் ஆயிடும். இப்ப அடுத்ததும் அதே தான். இப்ப நீங்க மெட்டல்ல செஞ்சதுக்கும் இது வந்து நம்ம கிளென்சிங் சொல்லுவோம். கிளென்சிங், அபிஷேகம் எல்லாம் ஒண்ணுதான். சரி, நீங்க வந்து அபிஷேகமா வச்சும் பண்ணலாம். வேலுக்கு அபிஷேகம் பண்றதுன்றது வேலுக்கு ஒரு பவர் சார். இன்னொன்னு, அதை பண்ண நமக்கும் அதை பண்ணணும்னு அர்த்தம். அதாவது நீ வந்து வேலுக்கு பால் ஊத்துறனா நீயும் பால் குடிக்கணும்னு அர்த்தம். வேலுக்கு பஞ்சாமிர்தம் போடுறனா நீயும் பஞ்சாமிர்தம் போடணும்னு அர்த்தம். நம்ம சொன்னல, உடம்புல விந்தணு கட்டணும். நீ வேலுக்கு என்னென்ன போடுறியோ அதெல்லாம் சாப்பிட்டா விந்தணு கட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. அது வந்து வேலுக்கு ஏன் போடுறாங்கன்னா, நீதான் முருகர் உள்ள இருக்காரு, உனக்கு வெளியே காட்டுற முருகருக்கு இதுன்னு, அதை நீயும் பண்ணணும். அதுக்கு உங்க மேல பால் ஊத்திக்க சொல்லல. நிறைய பேர் உட்கார வச்சு நான் தான் முருகர், என் மேல பால் ஊத்துனுவாங்க, அந்த கதையே சொல்லல. உள்ளுக்குள்ள இருக்க முருகருக்கு ஊத்தணும். முருகரை வேலை பார்த்து வணங்கிட்டு அதை பிரசாதமா, அதனாலதான் பிரசாதமாக்கிட்டாங்க. நம்மளது அர்த்தமுள்ள இந்து மதம்னு வாங்கல, பொருத்தம் சார். அது அந்த பாலை நீயா குடினா குடிக்க மாட்டேன், அதனால சாமி குடிச்சு சாமி பால்னா திவ்யமா வாங்கி குடிப்பேன். அதுக்காக தான் பிரசாதம். எதுல வேணாலும் அபிஷேகம், எந்த தண்ணியில அபிஷேகம் பண்ணலாம், தண்ணியில பண்ணலாம், பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், அவங்களால எதை முடியுமோ அதை பண்ணலாம். கிரகத்தை நம்ம சேர்க்கும் போது குழந்தை பாக்கியம் வேணும்ன்றவங்க பால் பழத்துல பண்ணா நல்லது. ஏன்னா அந்த கிரகம் அதுல வேலை செய்யும். அந்த கிரகம் தலைவர்கள், அரசியல்வாதிகள் டாப்ல வரணும்ன்றவங்க பஞ்சாமிர்தத்துல பண்ணா நல்லது. சன்னியாசிகள் மோட்சம் தேடி 65 வயசு ஆயிடுச்சு, நாங்க மோட்சத்தை தேடி போயிட்டு இருக்கன்றவங்க விபூதியில பண்ணா நல்லது. நார்மலா இருக்கவங்கன்னா விபூதியில பண்ணக்கூடாதா? அப்படி கிடையாது. விபூதியில பண்றது வந்து கர்மா கழிக்கிறது. நார்மலா இருக்கிறவங்க வந்து சந்தன அபிஷேகம் பண்ணலாம், பால் பண்ணலாம்,
பஞ்சாமிர்தத்துல பண்ணலாம். அது பண்ண குடும்பம் சுபிக்ஷமாகும். 65 வயசுக்கு மேல இருக்கவங்க விபூதியில பண்ணலாம். சோ அது இல்லாம வயது வரம்னா எதுவும் இல்லல்ல? முருகருடைய எதுவுமே இல்ல சார். எதுவும் இல்ல. ஓகே. அதெல்லாம் இல்ல சார், இதெல்லாம் வந்து குட்டி குட்டி குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேர் அதை தொடாம கூட இருப்பாங்க. இல்ல அது நீங்க சொன்ன மாதிரி 3 நாட்கள் பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துல வந்து வேலை தொடாதவங்களுக்கு கருங்காலி சொல்லிட்டீங்க. ஆனா மெட்டல்ல இருக்கிறது தொடக்கூடாதா? மெட்டல்ல இருக்க தொடக்கூடாதுன்னு கிடையாது சார். அது வந்து இப்ப ஒண்ணும் இல்ல சார். இப்ப வீடு தூரம் போறது என்னது, அது தப்பு இல்ல, அவங்களுக்கு கஷ்டம். அந்த டைம்ல எதுவுமே இல்ல, கஷ்டமும் இல்ல. அது என்ன தெரியுமா, உன்னுடைய ஒரு பாடி பார்ட் இருக்கு, அதுலதான் குழந்தை உலகமே அதுல ஜனனம் ஆகும். அதை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கு மாசத்துக்கு. அவ்வளவுதான். அது கிளியர் ஆகுதுன்னா என்ன, உள்ள இருக்க அழுக்கு வெளியே வருதுன்னு. அப்போ அததான் நெகட்டிவ் எனர்ஜின்றோம். அது நெகட்டிவ் எனர்ஜில அழுக்கு வெளியே வருது. அந்த டைம்ல நீ ஒரு மெட்டல் தொட்ட, அந்த மெட்டல் அதை அப்சர்வ் பண்ணும். அதனால அது தொடக்கூடாது. அதனால அதை தொடக்கூடாது. மத்தபடி தீட்டுன்றது கிடையாது சார். இந்த உலகத்துல தீட்டுனா உலகமே ஜனனமே நடக்காது. ஜனனமே நடக்காது. அது தீட்டு இல்ல. அது வந்து என்னன்னா, அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதனால தீட்டு தொடாத அப்படி. அந்த மெட்டல்ல தொட்டிருந்தாங்கன்னா அந்த 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெட்டல்ல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனாலதான் அது பண்ணாதீங்க. அதனாலதான் கோவில்லயே அபிஷேகம் பண்றாங்க. ஏன்னா நம்ம பூஜை அறையில இருக்கிறது எல்லாமே வந்து மெட்டல்ல, ஏதோ ஒரு மெட்டல்ல செஞ்ச தட்டா இருக்கும். ஏன்னா அதோட எனர்ஜி வேற. பூஜை ரூம்ல இருக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப கிளியர் எனர்ஜி. இந்த எனர்ஜி வரும்போது டிஸ்டர்ப் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் உங்க சாமிக்கு சக்தி இல்லையா, அதை தடுக்காதான்னு கேட்பாங்க. அப்படி இல்ல, இது ஒரு சயின்ஸ். தொடாம அவங்க சாமி கும்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. தொடாம சாமி கும்பிடலான்றத விட சார், சாமி மந்திரம் வச்சு உருவேத்துறோம்ல, அதுக்கு ஒரு எனர்ஜி வரும். சரி, அத பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. வீடு தூரம் போகும்போது ஒரு எனர்ஜி வரும், மைனஸ். இந்த எனர்ஜி தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஓ, அது இதை டாமினேட் பண்ணும். அதனாலதான் கோவிலுக்கே வர வேணான்றாங்க. ஏன் இந்த எனர்ஜி ஸ்ட்ராங்? ஏன்னா இந்த எனர்ஜிக்கு ஒரு உயிரியே கிரியேட் பண்ற ஆற்றல் இருக்கு நேச்சுரலா. இத நீ மந்திரம் கொடுத்து உருவேத்துற, இது நேச்சுரலா இருக்கு. எதுக்கு எனர்ஜி ஜாஸ்தி? அதனால இது டாமினேட் பண்ணும். அதனால எடுத்துட்டு வராதேன்றாங்க. இதுதான் ஆக்சுவலா. இதுல எதுவுமே தப்பும் இல்ல, ரைட்டும் இல்ல. பிளஸும் மைனஸும் சேரும் போது பிளஸும் மைனஸ் ஆயிடும். ஒருத்தர் வருதுனால அதை 4 பேர் கும்பிடுறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால வேணான்றாங்க. அதுக்காக தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டோம். கருங்காலி வேலு முடிச்சு போச்சு. 3 நாள் கழிச்சு அதை பன்னீர்ல போட்டு எடுத்துருங்க, முடிச்சு போச்சு. அதுவும் கிளியர் ஆயிடும். அப்புறம் அதையும் மத்த நாளும் எடுத்துட்டு போகலாம். எல்லாமே சயின்ஸ் தான் சார். அத முருகனுக்குன்னு வந்துட்டீங்கன்னா 100% சயின்ஸ். ஓகே சார். நமக்கு தான் ப்ரூவ் பண்ண தெரியல, அவ்வளவுதான். ஓகே சார். சார் அப்ப இதை தாண்டி இந்த கார்லனா வந்து வேல் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா. ஒரு சிலர் சொல்லுவாங்க வைக்காதுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வேல் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். ஒரு சிலர் வந்து வைக்கலான்னு விருப்பப்பட்ட மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? வேல் வைக்க கூடாதுன்னு ஒரு இடமும் இல்ல சார். கிடையாது. எங்க வேணா வைக்கலாம். ஆனா வைக்கிற ஆளு கரெக்டா இருக்கணும். இல்லன்னா அது வேலையை அவங்க ப்ராப்பரா இருந்துடணும். நான் வண்டி இல்ல, நீங்க வந்து நான் உடம்புல டாட்டூ போட்டு அவன் பாத்ரூம் கூட போறான், அப்ப அது தப்பு இல்லையா? அப்படி இல்ல, எங்க வேணா வைக்கலாம், ஆள் கரெக்டா இருக்கணும். நீ வண்டியில வேலை வச்சுட்டு வேற ஏதாவது விவகாரமா வேலை பண்ண போறேன்னா அது வேலையை காட்டிடும். இன்னொன்னு அதனாலதான் சொன்னேன், ப்ராப்பரான மெட்டல் வைங்க. ஏன்னா வண்டின்றது அது வந்து காம்பினேஷன் ஆஃப் செவ்வாய் அண்ட் சனி, அதுதான் வண்டி. சரிங்களா? ஆட்டோமொபைல்ஸ். நீங்க வந்து இப்ப ஒரு காப்பர் வைக்கிறீங்கன்னா வேல் வந்து மார்ஸோட எனர்ஜி, செவ்வாயோட எனர்ஜி ஃபுல்லா வர உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், ஆக்சிடென்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால வேல் எல்லாம் ஒட்டுரும் காப்பர்ல வைக்கும்போது. சரி, நீங்க வந்து 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ இரும்புல வைக்கும் போது சனியோட எனர்ஜி ஜாஸ்தியா உள்ள வந்துடும். அப்போ பிரச்சனைகள் தான் அதிகமாகும். ஓகே ஓகே ஓகே, இதுதான் கான்செப்ட். அப்ப கார்ல வந்து வேல் வச்சா ஆக்சிடென்ட் வந்து காப்பாத்தும். ஆனா காப்பர்ல வைக்கணும்ன்றீங்க. எஸ், காப்பர்ல வைங்க. காப்பர்ல வைங்க. நம்ம கார்ல வந்து வெள்ளிலயோ தங்கத்திலயோ தொங்க விட முடியாது, காப்பர்ல தான் வைக்க முடியும். இல்லையா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கா, பெஸ்ட் கருங்காலி. எனக்கு தெரிஞ்சு மெட்டலை விட கருங்காலி தான் பெஸ்ட். என்னோட பூஜையில நான் வச்சது வந்து கருங்காலி தான். என் வீட்லயும் மெட்டல் இருக்கு, பட் கருங்காலி தான். அது ஒரு உயிர், அது மரத்தோட உயிரை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதுதான் ஸ்ட்ரென்த். கருங்காலிய வாங்கி நீங்க தொங்க விட்டுருங்க கார்ல, முடிஞ்சு போச்சு. ஆனா நீ சேட்டை பண்றவனா தான் அதை வைக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னொன்னு 50 ரூபாய் நம்ம 30 ரூபாய்க்கு பேரம் பேசி உள்ள வைப்போம். நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைப்போம், ஜெயிக்கல. நீ பிரச்சனையை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்க. ஓகே ஓகே, புரியுது. மெட்டல் ரொம்ப முக்கியம். ஓகே சார். சார் கண்டிப்பா ரொம்பவே
சிறப்பான ஒரு பதிவா இருந்தது. கண்டிப்பா இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ.